Hi friends, good morning. In this video, example 3.18 ஸ்டேட் போர்டு புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இது வந்து நீட் கொஷின்ட்ட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம், தப்பு கிடையாது ஒன்றும். ஸ்டேட் போர்டு இருக்கிற எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இன்சைட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஏன்னா புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கொஷின்ஸும் இதுலேருந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டேட் போர்ட்லேருந்து. ஸோ அதெல்லாம் பார்த்தது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஒன்றும் டைம் வேஸ்ட் ஆகாது, நல்லா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டேட் போர்டு படிக்கிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் வாங்க. கன்சிடர் ஆப்ஜெக்ட் m = 50 கிலோகிராம் ரெஸ்ட் அண்ட் ஃப்ளோர். ஒரு ஃப்ளோரில் பாடி இருக்குது, அந்த மாஸ் வந்து 50 கிலோகிராம் கொடுத்துட்டாங்க, அது ரெஸ்ட்டில் இருக்குது சொல்லிட்டாக்கா அது நகராமல் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் அது பாட்டு அது மாதிரி ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் 5 நியூட்டன். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறேன், அது வந்து 5 நியூட்டன் வந்து கொடுக்குறேன், பட் டஸ் நாட் மூவ் ஆகலை. நான் வந்து 5 நியூட்டன் கொடுக்குறேன், அது ரெஸ்ட்லேயும் இருக்குது, அந்த பாடிக்குள்ளே 5 நியூட்டன் கொடுக்குறேன், அது 5 நியூட்டன் கொடுக்கல, மூவ் ஆகலை. ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க நம்மளுக்கு. அந்த பாடி என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் என்னென்னா, நம்ம தள்ளும் போது அது ஆப்போசிட் சைடில் ஒரு ஃபோர்ஸ் வரும். இப்போ வந்து நோட் தள்ளுறேன்னு சொன்னாக்கா இதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ஃபோர்ஸ் வரும். ஏன்னா வந்து தரைக்கும் அந்த புக்குக்கும் தரைக்கும் அந்த புக்குக்கு இடையே உள்ள ஒரு அப்போஸ் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா வந்து அது ரஃப்பாக இருக்கிறதுனால அந்த தரை வந்து ரஃப்பாக இருக்கும், சம்டைம் நைஸாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பின்ன கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ 5 நியூட்டன் தள்ளியும் நம்மளுக்கு வந்து மூவ் ஆகலை அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ அதே நியூட்டனில் நம்மளுக்கு வந்து அப்போஸ் பண்ணிகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதே ஃபோர்ஸில் வந்து நம்மளுக்கு அப்போஸ் பண்ணிகிட்டே இருக்குது. Fs greater than or equal to μsn அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம தள்ளுற ஃபோர்ஸ் தான் அதிகமாக இருக்கணும், அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். அதுக்கு மேலே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக தள்ளிட்டு நான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டார்ட் போகவே இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்போ என்ன பண்ண அப்போஸ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே ஃபோர்ஸ் 5 நியூட்டன் அப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் F is 0 because not act and start the friction till external force. Internal force அப்ளை பண்ண இருக்கும், அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்ளை ஆகாது. ஸோ ஆப்ஜெக்ட் which is in the external force 5 Newton, so Fs = 5 - 5 Newton. அது பாசிட்டிவ் எக்ஸஸ் தள்ளுற நெகட்டிவ் எக்ஸஸில் ஒரு ஃபோர்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிகாஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் 5 Newton ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதான் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேங்க்யூ.